திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஷ்டவந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம், திருச்சி, சென்னை மற்றும் கோவை. நம்ம இந்த அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனல்ல நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கிற ராசிபல நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இல்லாம இது வந்து டாரட் ஆரோட முறைப்படி ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கும் ஒரு கார்டு எடுத்து இந்த மாதம் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ரெகுலரா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இப்போ நம்ம இந்த மே மாதம் 2026 வருஷத்துக்கான மே மாதம் இன்னைக்கு பிறந்திருக்கு இல்லையா? இன்னைக்கு 1/5/2026. ஸோ இந்த மே மாதம் ஃபுல்லா ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கும் என்ன மாதிரியான பலாபலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத டாரட் ஆரோட முறைப்படி, அதாவது கோச்சாரங்கள், கிரகங்கள் இது மாதிரி எதுவும் கணக்கு இல்லாம, ஜாதக ரீதிக்கு அப்பாற்பட்டு பொதுவான ராசி பலன் நிகழ்ச்சி மாதிரி இல்லாம இது வந்து நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல போய் பாருங்க. இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய ஜோதிட தகவல்கள் மாதிரி இல்லாம அந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம நிறைய சூட்சமான தகவல்கள், நிறைய ப்ராப்பரான விஷயங்கள்லாம் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டாரட் இந்த ஆரோட அந்த கார்டை யூஸ் பண்ணி உங்களுடைய ராசி லக்னங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ரெகுலராக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வகையில் இப்போ மே மாதம் 2026 இன்னைக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த மே மாதம் எல்லாருக்கும் ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களோட மேலான ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்கிறது என்னென்னா, இந்த இந்த ராசி பலன் வந்து பாசிட்டிவும் வரலாம், நெகட்டிவும் வரலாம். ஸோ பாசிட்டிவ் கார்டு வரவங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும், நெகட்டிவ் கார்டு வரவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் இருக்குங்கிறது கன்ஃபார்ம்டு. ஸோ அதனால் நமக்கு சரியாக சொல்லலையே, நமக்கு வந்து பாசிட்டிவாக இல்லையே, அதே போல் மற்ற ராசி பலன்கள்லாம் ரொம்ப ஆகவோகம்னு சொல்கிறாங்க, பட் நீங்கள் வந்து பாசிட்டிவாக சொல்லலையே அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் சொல்கிறத நம்ம கேட்குறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது முற்றிலும் மாறுபாடான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து நிறைய பேர் இதெல்லாம் பண்ணுறதில்ல. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். பொதுவாக ராசி பலன் அப்படின்னாவே அந்த ஒரு இப்போ விருச்சிக ராசி இருக்குது, விருச்சிக ராசிக்கு ராசி பலன் என்னன்னா அந்த கோச்சாரங்களில் என்னென்ன கிரகங்கள் பார்க்குது, என்னென்ன கிரகங்களோட தொடர்பு இருக்குது, அது மாதிரி வச்சு நம்ம பலன் எடுக்கிறது. அது ஒவ்வொரு ஜோதிடர் மாறுபடும். ஆனால் பொதுவாக எல்லாமே சொல்கிறது வந்து கோச்சாரங்களை முறைப்படி சொல்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு 70% ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலது மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இது எப்படின்னா, அந்தந்த கார்டு அந்தந்த லக்னம் ராசிகளுக்கு எடுக்கிற அந்த நேரத்தில் எடுக்கும்போது வரக்கூடிய அந்த பிரசன்ன ஆர்வம் தான். ஸோ அதனால் இது ப்ரெடிக்ஷன் வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க கண்ட்ரிஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லாருமே நமக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நீங்களும் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் பழைய வீடியோஸும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த 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 ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் லக்னங்களுக்கும் அப்படிங்கும்போது ராசி தெரிஞ்சவங்க ராசி பாருங்க, லக்னம் தெரிஞ்சவங்க லக்னம் பாருங்க, ரெண்டுமே தெரிஞ்சவங்க ரெண்டையுமே செக் பண்ணி பாருங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து மேச ராசி இருக்காங்க, பட் துலா லக்னம் இருக்காங்கன்னா துலா லக்னத்துக்கு சொல்றதையும் பாருங்க, மேச ராசிக்கு சொல்றதையும் பாருங்க. அதாவது மேச ராசி மேச லக்னத்தையும் பாருங்க, துலா ராசி துலா லக்னத்தையும் பாருங்க. அப்பதான் ரெண்டையுமே இன்டர்பிரேட் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுலேயுமே பாசிட்டிவ் கார்டு வந்ததுன்னா ஓகே, ரெண்டுலேயும் ஒன்று மாதிரி ஒன்று நெகட்டிவ் கார்டு ஒரு பாசிட்டிவ் கார்டு வந்ததுன்னா ஓரளவுக்கு 50% ஓகே. ரெண்டுமே நெகட்டிவ் கார்டாக வந்திருக்கு, அதாவது ரிவர்ஸ் கார்டாக வந்திருக்கு அப்படிங்கும்போது அதுவும் நெகட்டிவ் இதாக இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறது. இது யாரும் பயமுறுத்துறதுக்கான நிகழ்ச்சி அல்ல. இது வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக ஜாக்கிரதை உணர்வோடு கையாள வேண்டிய ஒரு விஷயம். சப்போஸ் நெகட்டிவாக இருந்தாலும் கூட நெகட்டிவாக இருக்கும் இப்படி ஆகிடுங்கிற மாதிரியான எண்ண ஓட்டங்களை தயவு செஞ்சு நிப்பாட்டிக்கிங்க. அப்படி பார்க்குறவங்கள அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் உள்ளவங்களால நீங்கள் எந்த ராசிபலன் நிகழ்ச்சியும் பார்க்காதீங்க, இதுக்கு முதல் உட்பட. ஸோ அப்படி இல்லை, என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா இந்த மாதம் முடிஞ்ச பிறகு நீங்கள் மறுபடியும் அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அது சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல இந்த மாதம் எப்படி இருக்கும், அதாவது இந்த மந்த் ஆஃப் த கார்டு கார்டு ஆஃப் த மந்த் வந்து என்ன இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மே மாதம் 2026 வருடத்திற்கான மே மாதத்துக்கான பொதுவான பலன்கள் கார்டு ஆஃப் த மந்த் வந்து ரொம்ப சூப்பரான எக்ஸலண்ட்டான ஒரு கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியின் நாணயம் கார்டு. அப்போ வந்து இப்போ தான் எல்லாம் ரிசல்ட்லாம் வேறு வரப்போகுது, எல்லாம் நிறைய விஷயங்கள் நோக்கி போகுது. ஸோ இந்த அரசியல் விஷயங்கள் வேண்டாம், அதனால தான் நான் அதை கொடுக்கல. ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு நிறைய பெரிய இடத்து பெண்கள் அவங்களுடைய உதவிகள், அதே போல் நல்ல இடத்துல இருந்து ஒரு சிறப்பான திருமணங்கள் நடக்கிறது, திருமணம் ரீதியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுறது, மனைவி மூலம் பணவரவு கிடைக்கிறது, இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் தான் பொதுவாக எல்லாருக்குமே இருக்க போது. உடல்நல முதிர்ச்சி, ஒரு கௌரவம், நல்லா அனுசரித்து குடும்பம் நடத்தக்கூடியது, ஒரு மாதிரி பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போது. அதே போல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம்,
அவங்களோட உயர்ந்த நிலை, அவங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு சுப்பீரியர்ஸோட ஒரு ஆதரவு, உதவிகள் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பொதுவாக பெண்களால் லாபம், பெண்கள் மூலமாக அனைவருக்கும் லாபம் கிடைக்கும், பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது இந்த மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து 12 ராசி லக்னங்களுக்கு பார்க்கலாம். முதல்ல மேச ராசி, மேச லக்னம். இந்த மேச ராசி, மேச லக்னத்திற்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? மேச ராசி, மேச லக்னத்திற்கு 7 செங்கோல்கள் கார்டு வந்திருக்கு. இது என்னன்னா போராட்டம், கொஞ்சம் இது வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. அதனாலும் அந்த கார்டோட இன்டர்பிரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்களை தேடி வரும், அல்லது வெற்றி அடைவதற்கான மதியூகம், உங்களோட அந்த இன்ட்யூஷன், அந்த உங்களுடைய உள்ளுணர்வு, அறிவு, திறமை இதெல்லாமே வந்து உங்கள்கிட்ட இருக்குது. அதனால நீங்கள் என்ன விஷயம் எதுவாக இருந்தாலும், எந்த இடையூறுகள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை உடச்சி சரி பண்ணி வெற்றி அடைவீங்க அப்படிங்கிறத இந்த மாதத்துக்கான உங்களுக்கான பலன். ஸோ எதிர்ப்புகள், இடையூறும் எதிர்கொள்ள வேண்டி வரும். சிறிதளவான அளவுக்காவது கண்டிப்பாக வெற்றி உண்டு. தைரியத்தோடு எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் திருப்தி, மனநிறைவு ஏற்பட்டாலும் கொஞ்சம் சவாலான போட்டி, பூசல், கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த மாதிரி இருக்கும். பொதுவாக சமாதான பேச்சுக்கள் எதுவும் பலனளிக்காது. கொஞ்சம் உங்களோட திறமையை காட்டி கொஞ்சம் அடக்கி ஆளக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். கொஞ்சம் போராட்டம் அதிகமாக இருக்கும்ன்றதை வச்சுக்கோங்க. எந்த பின்னடைவுகள், தடைகள் இது மாதிரி எது வந்தாலும் கண்டிப்பாக நல்லா இருப்போம், நல்லாயிடும், சரியாயிடும், கடைசியில் இறுதியில் வெற்றி தான் அப்படிங்கிறத கொஞ்சம் நினச்சி போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சூழ்நிலை கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதை கடந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட விஷயமா இருக்குது. தடையை தாண்டி சூப்பராக ஜெயிக்கக்கூடிய ஒரு வழி தான் இருக்குது. பராசக்தி அருள் இருக்கும், ஆன்மீக சிந்தனைகள், உயர் ஆற்றல் இதெல்லாமே உண்டு. ஸோ மேசராசி, மேச லக்னத்திற்கு ஒரு நல்ல விஷயமா தான் நடக்கும். அடுத்து ரிஷப ராசி, ரிஷப லக்னம். ரிஷப ராசி, ரிஷப லக்னத்திற்கு ஒரு நல்ல அருமையான கார்டு. பட் ஆனால் ரிவர்ஸில் இருக்குது சேரட் கார்டு. ஸோ அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயிட்டு வர மாதிரியான இந்த போக்குவரத்து விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திடீர்னு தோல்விகளோ, திடீர்னு விபத்துகளோ, இல்லை வந்து ஏதோ ஒரு கெட்ட செய்தியோ, ஏதோ ஒரு கெட்டது போல நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு, வீழ்ச்சி, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா தான் காட்டிருக்காரு. அது நல்ல கார்டு, பட் ரிவர்ஸில் இருக்குது. அதனால ரிஷபத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ, ரிஷப ராசியோ இல்லை லக்னமோ இருக்கக்கூடியவங்க இந்த மாதத்தை கொஞ்சம் கட்டுப்பாடோட, கொஞ்சம் ஜாக்கிரதையோட போகிற வர இடங்களில் கொஞ்சம் கவனமாக, வண்டி வாகனம் ஓட்டும் போது ரொம்ப பொறுமையாக, கொஞ்சம் நிதானமாக போகணும் அப்படிங்கிறது தான். அனுபவம் இல்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க. குறிப்பாக பணம் முதலீடுகள் ஏதாவது விஷயத்தில் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த என்ன ஆல்ரெடி தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் போயிட்டு இருக்கிறது ஓகே. புதுசாக ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து தெரியாத ஒரு ஃபீல்டுக்குள்ளே போய் ஃபினான்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதோ, இல்லை பெருசாக முதலீடு பண்ணுறதோ, இதை தேவையில்லாத இடங்களில் கடன் வாங்கி செய்கிறதோ விஷயங்கள்ல இந்த மாதம் இழுக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் அடுத்தவங்க பிரச்சனையில் தயவு செஞ்சு தலையிடாதீங்க. இந்த மாதம் ரிஷப ராசி, ரிஷப லக்னக்காரங்க அடுத்தவங்க விஷயத்தில் தயவு செஞ்சு தலையிடாதீங்க. கண்டிப்பாக பெரிய பிரச்சனைகள் வரும். அதனால் கவனமாக இருங்க. இல்லைனா வீண் பொல்லாப்புகள் இதெல்லாம் ஏற்படும். அப்படியே வாழ்க்கை பயணமே திசை மாறின மாதிரியான உணர்வுகள்லாம் ஏற்பட்டுரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர இல்லைன்னா தூரத்தை பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அப்படி இருந்தாலும் டிரைவர் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு காமன் பஸ்ஸு அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனை யூஸ் பண்ணுங்கள். ஸோ சரணாகதி அடைகிறது சரி, எதாக இருந்தாலும் கடவுள் பார்த்துக்குவாருங்கிற மாதிரி சரணாகதியோட அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக ரிஷபராசி, ரிஷபலக்னத்துக்கு நல்ல விஷயங்களா இருக்கும். அடுத்தது மீனராசி, மிதுன ராசி, மிதுன லக்னம். மிதுன ராசி, மிதுன லக்னத்திற்கு ஒரு நல்ல கார்டு தான் வந்திருக்கு. வீரனின் வால் கார்டு. ஸோ அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு எதிரிகளால் ஆபத்து அல்லது ஆயுதங்களால் சில பயம், எதிரி வடிவத்தில் உங்களை ஆபத்து பின்தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு காட்டுது. அதே போல் உத்வேகம், சாமர்த்தியம், பகுத்தறிவு, திறமை மிக்க நபராக ஒரு பரிணமிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்படுது மிதுன ராசி, மிதுன லக்ன நண்பர்களுக்கு. அதே போல் நல்ல எண்ணம் இருக்கிறவங்க வந்து ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு உதவிக்கிட்டே இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க, நன்றியோடு இருங்க. அதே போல் திடீர் நடவடிக்கை, அதிரடி செயல்கள், வேகமான செயல்பாடுகள் எல்லாம் உங்களோட காரணமாக இருக்கும், உங்களோட கேரக்டராக இருக்கும். அதை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. மத்தி வயதை தாண்டுறவங்களுக்கு நல்ல யோகமான ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும்.
ஆரம்ப வயதில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் சுமாரான விஷயங்கள் தான் வரும். அரசியல்வாதிகள், பகுத்தறிவாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விளையாட்டு வீரர்கள் இவங்களுக்கு எல்லாம் இது நல்ல பாசிட்டிவான ஒரு காலகட்டம். கோபக்காரர்களா இருக்கீங்க, அதனால முன்னோக்கு சிந்தனை எதையும் எதிர்த்து போராடி தான் ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லார்ட்டையும் கலந்து ஆலோசித்து செய்யறதும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து இந்த மாதம் ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது கார்டு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கார்டாக இருந்தாலும் பாசிட்டிவாக, அதாவது ரிவர்ஸில் இல்லாமல் பாசிட்டிவாக வந்திருக்கிறதுனால கொஞ்சம் நல்லது தான். பட் ஆனால் அந்த கார்டே கொஞ்சம் ஒரு டஃப்பான கார்டு தான். அதனால கொஞ்சம் அதிரடி நடவடிக்கைகள் ரொம்ப வேக வேகமான டிசிஷன்ஸ் எடுக்காமல் கொஞ்சம் எல்லார்ட்டையும் கலந்து ஆலோசித்து கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக நல்லாயிருக்கும். அடுத்தது கடக லக்னம், கடக ராசி. கடக லக்னம், கடக ராசிக்கு 8 கோப்பைகள் கார்டு. பட் ஆனால் ரிவர்ஸில் வந்திருக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு இல்லாமல் இருக்கிறது, ஆனால் சந்தோஷமாக மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கிறது, பட் ஆனால் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது, வாழ்க்கையில் ஒரு ஒரு நிலை கொள்ளாத முடியாத மாதிரி ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டாக இல்லாத மாதிரி ஒரு ஒரு தோல்விகள், தொடர்ச்சியான எதுவும் போய் மாட்டிக்காம ஆராய்ஞ்சு பார்த்து நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனு, எது வந்தாலும் பரவாயில்லன்னு கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. ஒரு மாதிரி பலவீனமான உணர்வு, பொருளாதார பயம், பேரழிவு, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் மாற்றத்தால் பயம், மனக்குழப்பம், அவநம்பிக்கை, ஸோ அதீத ஆன்மீகம், இல்லை ரொம்ப மீள் உருவாக்கம், இப்படி எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தொழில் அல்லது முதலீடுகளுக்கு இது சரியில்லாத காலம். புதுசாக எந்த விஷயத்துலையும் போய் தொடங்காதீங்க. எந்த பொருளும் வாங்காதீங்க இந்த மாதம். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, இல்லை தள்ளி போட முயற்சி பண்ணுங்க. ஏதோ ஒரு செயல்லையோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு லோன்லையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப அதீத நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா அது விரக்தி அடையும். அதனால கிடைக்கும்னா கிடைக்கும், கிடைச்சா இதெல்லாம் சரி பண்ணிடலாம், கிடைச்சே ஆகணுங்கிற ஒரு 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 மைண்ட் செட்டோட அது கிடைக்கிறதுக்கு என்ன வழிக்கணும், ரொம்ப தீவிரமான ஆர்வமோட எதுவும் இருந்தீங்கனாலும் அது கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும், இல்லைன்னா விரக்தியை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு மேலோட்டமாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் தோல்வி இல்லாத மாதிரி பாசிட்டிவாக நிதானமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, தோல்விகளும் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்தை அப்படியே ரிலாக்ஸ்டாக இருங்க. பிரதோஷ வழிபாடை இந்த மாதம் விட்டுறாமல் தயவு செஞ்சு போட்டு, ரொம்ப அதீத ஆன்மீகம் வேண்டாம், அதே நேரத்தில் பிரதோஷத்தை தவிர்க்காதீங்க. மற்றபடி நவகிரகங்கள் வழிபாடு, இல்லை ஏதோ சிவன் கோயிலில் போய் நவகிரகங்களுக்கு விளக்கேற்றிட்டு வரதுனாலையோ, இல்லை ஒரு பிரதோஷ வேலையில் நம்மளால் முடிஞ்சதை போய் செய்கிறதுனாலையோ நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் பிரதோஷம் முடிஞ்சது, அடுத்த பிரதோஷம் விட்டுறாமல் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அடுத்தது சிம்ம ராசி, சிம்ம லக்னம். சிம்ம ராசி, சிம்ம லக்னத்திற்கு ஸ்டார் கார்டு, பட் ஆனால் ரிவர்ஸில் இருக்குது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயலாமை, சூழ்நிலையில் வந்து மாற்றம், அந்த மாற்றத்தால் ஒரு வாய்ப்புகள் இழக்கிறது, இல்லை வாய்ப்புகள் ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும், அதை ஏற்றுக்க முடியாமல் போகிறது. அதே நேரம் அழுத்தமான ஒரு மனநிலை, எதை பார்த்தாலும் கொஞ்சம் சந்தேகம், பிடிவாதம், துரதிர்ஷ்டம், தவறான புரிதல், ஸோ இது மாதிரி சந்தேகம், தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரியான உணர்வு, மன அழுத்தம், இதுதான் உங்களோட விஷயம் இருக்குது. நீங்கள் சூழ்நிலையை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறதுனால பிறரை சரியாக புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது அர்த்தம். அதனால் கொஞ்சமாவது சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்மளோட சுச்சுவேஷனுங்கிறத அக்செப்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயத்த கொஞ்சமாவது மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்மளால் வாலண்டரி ஏதாவது ஒரு என்ன விஷயங்கள் செஞ்சால் நம்ம மகிழ்ச்சி அடைவோமோ அந்த சந்தோஷத்துக்கு, அந்த மகிழ்ச்சிக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் பண்ண பாருங்கள். ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு எதிர்ப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் எதிர்ப்போட உதவியும் சேர்ந்தே இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. எதுவுமே தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வுகளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறதா உங்களோட இது இருக்கும். எதிர்கால திட்டமே இருக்காது, இல்லைனா தெளிவு இருக்காது திட்டத்தில். ஸோ அதனால ஆற்றல் இல்லாமல், பற்றாக்குறை, குழப்பம், நம்மளால் என்ன செய்ய முடியும், ஏன் நமக்கு மட்டும் இப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த மாதிரியான கேள்விகள், குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் தான் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட மாதிரி தோணுது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்திகள் கன்ஃபார்ம்டாக குறைஞ்சிருக்கும். அதனால் ஹீமோக்ளோபின் செக் பண்ணுங்கள். நல்ல ஹீமோக்ளோபின் என்ரிச்சான ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. கடந்த கால தவறுகள்லேருந்து பாடம் கற்றுக்கிட்டு புதுசாக வளர்கிறதுக்கான வழிகளை பாருங்கள். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், யார் மேலேயும் ரொம்ப அதிகமான ஆர்வமும் வேணாம், அதிருப்தியும் வேணாம். இருக்கிற சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது கன்னி ராசி, கன்னி லக்னம். ஸோ கன்னி ராசி, கன்னி லக்னத்திற்கு இந்த மே 2026 பிறந்திருக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ த ஃபுல் கார்டு வந்திருக்கு, ரிவர்ஸ் பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ அதாவது ஒரு அச்சமற்ற நிலை, குற்றமற்ற மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதனால் இந்த கன்னிராசி கன்னிரகணத்திற்கு எப்போவுமே பொதுவாகவே அவங்க வந்து ஒரு அச்சம் இல்லாமல் ஒரு குற்றம் இல்லாமல் அப்படியே பாசிட்டிவாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் புதிய வாழ்க்கை சுழற்சி துவக்கம் ஆரம்பிக்குது இந்த மாதத்துலேருந்து. புதுசாக உங்கள் வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அதே போல் சக்தி, வேகம், சந்தோஷம், நம்பிக்கை, திட்டமிடாத அல்லது எதிர்பாராதவைகளால் வெளியேறும் சூழ்நிலை. ஏதோ ஒரு விஷயத்திலிருந்து வெளியேறக்கூடிய திட்டம் போட்டோ இல்லை திட்டம் இல்லாமலோ பிளான் இல்லாமலோ திடீர்னு ஏதோ ஒரு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை. முட்டாள்தனமான செய்கை, வீண் செலவு இதெல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து திடீர்னு வெளியே போயிட்டு அப்புறம் அது வந்து முட்டாள்தனமான செய்கைகளை நினச்சிட்டு இல்லைன்னா வீண் செலவுகளுக்கு போய் மாட்டிக்கிட்டு இது மாதிரிலாம் நிறைய கன்ஃபியூசஸும் இருக்குது. அதே நேரத்தில் நல்ல ஒரு துவக்கமும் உண்டு, சுதந்திர மனப்பான்மை உண்டு, அச்சமற்ற நிலை உண்டு, குற்றமற்ற மனம் இருக்குது. கண்டிப்பாக நல்ல பயணங்கள் இருக்கும், கவலை இருக்காது, அனுபவமின்மை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிரும், அஜாக்கிரதையும் ஏற்படும். பாசிட்டிவும் நிறைய இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. புதுசாக ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்க, பழசை விட போகிறீங்க. அதே நேரத்தில் நல்ல வாழ்க்கை சுழற்சி ஏற்பட போகுது, சக்தி உங்களோட பொட்டன்ஷியல் புரிய போகுது, நல்ல வேகமாக வேலை செய்ய போகிறீங்க. எல்லாமே என்னன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு யார் எப்படி யாருக்கு என்ன செய்யணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதே போல் இது வந்து சுதந்திர மனப்பான்மை தான் முக்கியமானது. உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர் அப்படிங்கிறதுனால பிறரின் தூண்டுதலால் எளிதில் தவறான முடிவு எடுத்து அதனால் அவதிப்படுவார் அப்படின்னு வருது. ஸோ அதனால் யாரோட பேச்சும் கேட்காதீங்க, யாரோட அந்த மேனிப்புலேட் பண்ணுறதையும் யோசிக்காதீங்க. உங்கள் மனசுக்கு தோன்றதை செய்யுங்க, பாசிட்டிவாக செய்யுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு. வரும் வாய்ப்புகளை சர்வசாதாரணமாக அசால்ட்டாக பயன்படுத்துவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்லதை விட தீயவை அதிகம் ஈர்க்கும், அதனால் தீய வழிகளில் செல்ல நிறைய வாய்ப்புகள் இருக்குது, எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ இவங்க எதில் சிக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ காத்துக்கிட்டு நிறைய பேர் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதை உணராமல் நீங்கள் அப்போ வெகுளித்தனமாக இருக்கிறதுனால பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத மாதிரி இருக்குது. அதனால் யார் என்ன அப்படி பண்ணுறாங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருங்க. பணவரவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அது மாதிரி வீண் செலவுகளும் இருக்கும். வீண் செலவுகள் செய்யக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் தவறான பழக்க வழக்கங்களால் பொருள் இழப்பை சந்திக்கிறது, பணம் கொடுக்கல் வாங்கல், ஜாமீன் கொடுத்தல் இதெல்லாம் அபாயத்தில் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வாகனத்தில் செலவுகள், வாகனத்தின் செலவு பண்ணி நல்லா இருந்து இனிமேல் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கேளிக்கை தொழில், ஹோட்டல் இது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பாசிட்டிவாக இருக்குது. ஆபத்தை எச்சரிக்கக்கூடிய ஒரு காடாக இருந்தாலும் தெய்வ அனுகூலம் இருப்பதையும் இது காட்டுது. ஸோ அதனால் கடவுள் இருக்காரு, கவலைப்படாதீங்க. மகா கணபதி, சிவன், துர்க்கை, ஹனுமன் வழிபாடு இந்த மாதத்தை உங்களுக்கு சூப்பராக அமைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது துலாம் ராசி, துலாம் லக்னம். ஸோ துலாம் ராசி, துலாம் லக்னத்திற்கு இந்த மே 26வது வருஷம் வந்த இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசி, துலா லக்னத்திற்கு 3 நாணயங்கள் கார்டு வந்திருக்கு. ஸோ ஃபினான்சியல் விஷயங்கள், ஒரு வீடு கட்டுறதோ இல்லை புதுப்பிக்கிறதோ பராமரிப்பு வேலைகள் செய்கிறதோ அது மாதிரி விஷயங்கள் இருக்கும். உங்கள் பணத்தையும் சொத்துக்களையும் பாதுகாக்கிறதுக்கான அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். புகழ், திறமை, வியாபார வாய்ப்புகள் முயற்சி தரும், உழைப்பில் வெற்றி ஏற்படும், வியாபாரத்தில் நல்ல அபிவிருத்திகள், நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், வளர்ச்சி, டீமாக ஒரு குழு பணியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லாயிருக்கும், பயிற்சி, கடின உழைப்பு, சீரமைப்புகள், ஆலோசனை இதெல்லாமே இருக்கும். வலிமையான அடித்தளத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு நல்ல முக்கியமான ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கான ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு இந்த மாதம் சூப்பராக உங்களுக்கு வேலை நடக்கும். ஸோ அந்த மாதிரி வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. அடுத்தவங்களோட ஒத்துழைப்பையும் விட்டுறக்கூடாது. அவங்களோட வழிகாட்டுதலும் வேணும், அவங்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இது வந்து தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், தொழில்கல்வி உயர்வை கிடைக்கும், ஒரு நல்ல புகழ் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நீண்ட கால திட்டம் அல்லது பணி நிறைவடையும், இலக்குகளை தீர்மானிக்கிற ஒரு சாதனை இருக்கும். அதாவது நீண்ட காலமாக ஏதாவது ஒரு வேலை வீடு கட்டிட்டு இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குன்னா அது இந்த மாதம் முடிஞ்சு நீங்கள் கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும். சுய மருத்துவம் எதுவும் செஞ்சுக்காதீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலும் உடல் ஆரோக்கியம் நல்லா சீராக இருக்கும். வீடு கட்டுதல் மற்றும் புதுப்பித்தல், மறு சீரமைப்பு செய்தல், நிலம் வாங்குதல் போன்றவைகள்லாம் இந்த காலத்துக்கான ஒரு விஷயம். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். அப்போ விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்திற்கு இந்த மே மாதம் 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்திற்கு 5 செங்கோல்கள் கார்டு வந்திருக்கு. பட் ஆனால் ரிவர்ஸில் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா வழக்கு விவகாரங்களை தவிர்க்கணும். வேண்டுமென்றே தேவையற்ற விவகாரங்களை தலையிடுவதை தவிர்க்கணும்.
அதே போல் குறுகிய எண்ணம், கோபம், தற்பெருமை, சகிப்புத்தன்மையின்மை, ஆசையால் ஏமாற்றம், அனுபவம் இல்லாத விஷயங்கள், பலவீனமான பெண்கள் கூட இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் அப்படின்னு இருக்குது. பொருள் சார்ந்த போட்டி, தொழில் போட்டி, உடல் வலிமையை சோதிக்கும் போட்டி, இது மாதிரி போட்டிகள் அதிகமாக இருக்கும். எதிர்ப்புகளும் சட்ட சிக்கல்களும் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போராடிய பின்னும் தோல்வி அடையக்கூடிய ஒரு நேரடி விஷயங்கள் நடக்கலாம். தோல்விக்கு சாக்கு சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் வரலாம். ஆனாலும் மீண்டும் போராட வேண்டிய ஒரு நிலை உண்டு. தயாராக தான் இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு வெற்றி ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் ஒன்று டவுன் ஆனாலும் டக்குன்னு அடுத்த போராட்டத்தினால அடுத்த விஷயங்களை ஜெயிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உடல் சோர்வை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது. அதுதான் ஸோ கொஞ்சம் ஓய்வோடு இருந்தீங்கன்னா நல்லா சரி செஞ்சுக்கிட்டு பலப்பட்டு அப்படி பலத்தை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக அடுத்த எல்லாத்தையும் உடைச்சிட்டு சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த கார்டோடைய உங்களுக்கு பலன். அடுத்தது தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கு இந்த 2026 மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கு ஸோ டெத்து கார்டு பட் ரிவர்ஸில் வந்திருக்கு. அப்படின்னா தனுசு ராசியோ லக்னமாகவோ கொண்டவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். மாற்றத்தை கண்டு பயம், ஒன்று நம்ம விட்டு உடனே விலகி செல்லக்கூடிய ஒரு நிலை, அசைவில்லாமல் நிற்கிறது, ஒரு பிறப்பு, சோம்பல், தூக்கம், நீண்ட ஆயுள் இதெல்லாம் உண்டு. ஸோ இப்போ வந்து ஒரு காலபைரவர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சூப்பரான பலனை கொடுக்குமா. ஸோ காலபைரவர் வழிபாடு உத்தமம் தரும். அழிவை குறிக்கும் கூடிய இந்த கார்டு அப்படின்னாலும் கூட உடனே எந்த முடிவு எடுக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக செய்யணும் அப்படிங்கிறது வருது. மாற்றங்கள் பயம் கொள்ள செய்யும். திருஷ்டி, பித்ரு சாந்தி செய்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. திருமண தடை, பண உறவு இல்லாமல் ஒரு மாதிரி தீக்கமான சூழ்நிலை இருக்கக்கூடிய நபர்கள், தொழில் தடை எல்லாம் இருக்கக்கூடியவங்க பித்ரு தோஷ நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இந்த திருவள்ளம் யாத்திரை நம்ம ரெகுலராக பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி யாத்திரைகளில் கலந்துட்டோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாகவோ திருவள்ளம் போய் அந்த பித்ரு தோஷங்களையோ இல்லை கொடுமுடி போய் அந்த பித்ரு பரிகாரங்கள் விஷயங்களோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதம் தயவு செஞ்சு செஞ்சுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் தொழில் முடக்கம் இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் புதிய மாற்றம் வரும். நட்புலையோ அல்லது உறவுலையோ ஒரு அன்புக்குரியவர் பிரிந்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, காதல் தோல்விகள் இது மாதிரிலாம் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. எது தூரம் இந்த தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கு கொஞ்சம் கவனமாக இருக்கும். ரொம்ப பயப்பட வேணாம், ரொம்ப கவனமாக இருக்குது. காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள், எல்லாமே சரியாகும். ஸோ அடுத்தது மகரம் ராசி லக்னம். மகர ராசி மகளத்திற்கு இந்த மே 2026 எப்படி இருக்கும்? அவங்களுக்கும் ஒரு டஃப்பான கார்டு தான் வந்திருக்கு. இடிந்த கோபுரம் கார்டு, டவர் கார்டு. ஸோ டவர் கார்டு ரிவர்ஸ் பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ எதிர்பாராத விபத்துகள், ஆபத்துகள் வர வாய்ப்பு இருக்குது. இயற்கை சீற்றங்களால் ஆபத்து வர வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத வகையில் சூழ்நிலை மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நல்ல சக்திக்கும் தீய சக்திக்கும் இடையே நடக்கும் போராட்டத்தையும் இது குறிக்குது. ஸோ கெட்ட பெயர், பிறரின் தேவையற்ற விரோதம் ஏற்படும். இதை காத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதிநிலைகள் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் மோசமடைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. முதலீடுகள் நஷ்டம் இதெல்லாம் இருக்குது. வேலை இழப்பு, தொழில் இழப்பு இதெல்லாம் இருக்குது. இதுவரை கற்றுக்கிட்ட அனுபவத்தை வச்சு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறது பாருங்கள். திடீர்னு வரக்கூடிய மாற்றங்களெல்லாம் குழப்பம் அடையாமல் இருங்க. ஸோ எனக்கு எக்ஸாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றங்களை ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதிர்ச்சி தரக்கூடிய நிகழ்வு அது மாதிரி விஷயங்கள் ஏதாவது வந்தாலும் சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினாலும் பொதுவாக இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தற்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த திட்டங்களை கொஞ்சம் தள்ளி வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அவங்கவுங்க குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடை தொடர்ச்சியாக செய்யுங்க. இந்த மாதம் அவங்களுக்கும் பாசிட்டிவாக இருக்கும். அடுத்தது கும்பராசி, கும்பலக்னத்திற்கு இந்த மே 2026 எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன அந்த கார்டு ரிவர்ஸில் இருக்குது. அரசியின் நாணயம் கார்டு. ஸோ அது வந்து ரிவர்ஸில் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா உடல்நலக்குறைவு, துன்மார்க்கம், அவநம்பிக்கை, மாறுதலான பெண்கள், புரிந்து கொள்ள இயலாத பெண்ணாக இருக்கக்கூடியவங்களும் ஊதாரித்தனமான செலவு செய்யக்கூடிய பெண்ணாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களால இந்த பிரச்சனைகள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு, பாரம்பரிய குடும்ப சடங்குகளை நிறைவேற்ற தவறுதல், நிறைவேற்றாமல் போகிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். பாரம்பரியமாக உங்கள் குடும்பத்தில் என்ன விஷயங்கள் செய்வீங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மூன்றாம் நபர் தலையிட முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க. அதுதான் ரொம்ப எச்சரிக்கையாக இந்த மாதம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்பிக்கையற்ற நிலை, தவறான மேலாண்மையால் மகிழ்ச்சி இழந்து போன மாதிரி இருக்குது. பக்கத்து வீட்டு பெண்கள், பக்கத்து வீட்டு விஷயங்கள்லாம் தலையிடாதீங்க. அவங்ககிட்ட எதுவும் வாக்குவாதம் வேண்டாம். இதுதான் இந்த மாதம் கும்பலக்னம், கும்பராசி. கும்பராசிக்கு வந்து கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துலையோ குடும்பத்திலேயோ ஒரு ஏற்ற இறக்கம், கொஞ்சம் குழப்பம்,
அந்யோன்யம் குறைஞ்சு போகிறது, ஒரு தவறான அவதூறுகள் கிடைக்கிறது நடக்கிறது, இது மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும். அதனால் பெண்ணோட விஷயங்கள், பெண்களோட வாழ்க்கையில் ஆண்கள் நுழையிறது, ஆண்களோட வாழ்க்கை, அதாவது மூன்றாம் நபர்கள், இது மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு கட் பண்ணிக்கோங்க. புதுசாக எதுவும் இன்வால்வ் ஆயிடாதீங்க. பேருக்கு எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு கவனமாக இருங்க. குல தெய்வ வழிபாடை விட்டுறாதீங்க. குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் சீக்கிரமாக போய் இந்த மாதத்தில் டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுங்க. ஏதாவது குடும்பத்தில் பண்ண வேண்டிய வழிபாடுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் பண்ணிடுங்க. அடுத்தது மீனம் ராசி லக்னம் உள்ளவங்க இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீனம் ராசி லக்னம் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ 3 செங்கோல்கள் கார்டு வந்திருக்கு. ஸோ அதனால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா, எடுத்த காரியத்தில் வெற்றி, வெற்றி பெறும் வழிமுறைகள் உங்களுக்கே புலப்பட்டு இறுதியில் வெற்றி அடைவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உண்டு. வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்படும். நல்ல கூட்டாளிகள், தொழில் மூலம் உதவி, ஒத்துழைப்பு, துன்பங்கள் குறையும் அப்படிங்கிறது தான் இது கார்டு. ஒரு நல்ல செய்தி, வளர்ச்சி, நல்ல அதிர்ஷ்டம், முயற்சிக்கு வெற்றி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வியாபாரம், இதெல்லாம் நல்ல மாற்றம், வியாபார ரீதியான பயணங்கள் ஏற்படும். நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ரியல் எஸ்டேட் மற்ற பூமி தொழில்கள்லாம் நன்மையை கொடுக்கும். அயல்நாடு யோகம் உண்டு. வேலைக்கு விண்ணப்பிச்சு ஏதாவது இருந்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா பாசிட்டிவாக இருக்கும். பெண்களுக்கு சுகப்பிரசவமாகவும் இல்லை நல்ல மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கும். உடல்நிலையில் நல்ல பலமாக இருக்கும். எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த 12 ராசி லக்னங்களுக்கு உண்டான இந்த கார்டோட ராசி பலன். ஸோ இதை முன்னாடி சொன்ன மாதிரி ராசி தெரிஞ்சவங்க ராசி, லக்னம் தெரிஞ்சவங்க லக்னம் பாருங்கள். ரெண்டும் தெரிஞ்சவங்க ரெண்டையும் தயவு செஞ்சு பாருங்கள். இப்போ சிம்ம ராசிக்கு பாசிட்டிவாக இல்லை, பட் மீன லக்னத்துக்கு நல்லாயிருக்கு. இப்போ இது மாதிரி காம்பினேஷனில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஒரு நெகட்டிவ் இந்த டெத் கார்டெலாம் வந்துச்சு இல்லையா, அவங்களாம் ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் ராசி லக்னமும் ஒன்றா இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி 2 பக்கமும் ரிவர்ஸாக இருந்ததுன்னா அவங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க.